மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைக்கிறார். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணையணும் அப்படின்னு இபிஎஸ் அழைப்பு விடுத்திருக்கிறாரு விஜய்க்கு. இப்ப திமுக எதிர்ப்பு எனும் புள்ளியில் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதற்கு விஜயோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அந்த கூட்டணியோட அரித்மெட்டிக்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வேறொரு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில இதே கேள்வி அவர்கிட்ட கேட்கறாங்க. அதாவது தாவேகாவோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய யுக்திகளையும் இதெல்லாம் திட்டங்களையும் நான் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அதுலயும் இதே மாதிரி தான் சொல்றாரு, திமுகவை எதிர்க்கும் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கும் ஒரு எல்லா கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னா கூட, விஜய் சைமல்டேனியஸா தன் தலைமையில் தான் கூட்டணி என்கிற ஒரு விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு விஷயத்த முக்கியமா வச்சிருக்காரு. சோ தன் தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கேண்டிடேட் விஜய் அவரை கட்சிக்காரர்கள் அவரை சொல்லும்போது, எடப்பாடி அவர்கள் தன்னை எப்படி தாவேகாவோட அவர் உறவு தேர்தல் உறவு கொள்ள முடியுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ஆக்சுவலா. ஆனால் அது அடிப்படையில் அந்த கேள்விக்கான பதில் இல்லை. ஆனா இதுல ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்கள் தெளிவுபடுத்துறாரு. தேர்தலுக்கு இன்னும் 8 மாசங்கள் இருக்கு, பலவிதமான மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்கதான் அவர் பாஜக கூட்டணியில அவர் தொடர்ந்து நீடிப்பாரா மாட்டாரா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறத பாக்குறோம் நம்ம. ஆனால் அந்த பேட்டியில இன்னைக்கு வந்திருக்கிற பேட்டியிலேயே முதல்ல அவர் சொல்லும்போது 100% நாங்க பாஜகவோட இருக்கும் அப்படின்றார். அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில குழப்பத்தை உருவாக்குவதற்காக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்லை திமுகவினர் பலவித குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் என்பது எடப்பாடி அவர்கள் சொல்ற ஒரு விஷயம். ஆனால் இதில் குழப்பத்தை ஏற்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில் இருக்கிற பாஜகவோட அமித்ஷா அவர்கள் சொல்ற பல விஷயங்கள்லாம் குழப்பத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா பாக்குறோம். அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவதுதான் குழப்பத்தை உண்டாக்குற ஒரு விஷயமா பாக்குறோம். அதனால இதுல வேற யாரும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற பாஜகவினர் ஏற்படுத்துற குழப்பம்லாம் எடப்பாடியோட சங்கடத்துக்கு ஒரு காரணமா இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி நீங்க பாஜகவை எதிர்க்கிற தாவேகா எப்படி கூட்டணியில் சேருவாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாரு, ஒத்த கருத்துடைய திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் 1998 2001 2099 ஒண்ணு சேர்ந்தாங்களேன்னு சொல்றாரு. இந்த உதாரணத்தை அவர் அடிக்கடி சொல்றார். திமுக பாஜக சேர்ந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்றாரு. ஆனா அந்த கால சூழ்நிலையில மறந்துட்டார். அந்த காலத்துல வாஜ்பாய் தலைமையில் இருந்த பாஜக அது குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையில திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அதுல சிறுபான்மையினருக்கு விரோதமாக எந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க கையில எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் 98 பாஜகவை ஆதரித்தார் ஜெயலலிதா. அந்த ஆதரித்த அந்த 13 மாசமும் அவர் வாஜ்பாய்க்கு வைத்த கோரிக்கை என்னவென்றால், திமுக ஆட்சியை கலைக்கணும், மாநிலத்தில் இருக்கிற திமுக ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்தார். ஆனா வாஜ்பாய் முடியாதுன்னு சொல்லிட்டார். முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கடைசியா ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கவிழ்த்தார். அப்போ வாஜ்பாய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுத்தவர் ஜெயலலிதா, இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்கினேன்னு வாஜ்பாய் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று வாஜ்பாய்க்கு பிரஷர் கொடுத்தவர் தான் ஜெயலலிதா. அந்த பிரஷர் எல்லாம் வாஜ்பாய் தாங்கிக் கொண்டு திமுக ஆட்சியை கலைக்காமல் இருந்தார். அந்த அடிப்படையில் தான் 99 ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில அவங்க கூட்டு சேர்ந்தாங்க. ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்கு விரோதமாக எந்த விஷயமும் பாஜக கவர்மெண்ட்லையும் செய்யல. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா 2014 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல செயல்கள் பாஜகவால் செய்யப்படுகிறது. அதனாலதான் அதிமுக பாஜக கூட்டணி ஏன் கேள்விகளுக்கு உள்ளாகிறது என்றால், இங்க நிதி கொடுக்காத விஷயம், மொழியை திணிக்கிற விஷயம் போன்ற பல கவர்னர் மூலமாக குடைச்சல் கொடுக்கிற பல விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பாஜகவோடு நீங்க அதுவும் கூட்டணியே சேர மாட்டேன், 26 சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப சேரும்போதுதான் அந்த கேள்விகள் எழுகிறது. எனவே 98 99 2001 நடந்த விஷயங்களை இப்போ எடப்பாடி எடுக்கிற நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு அவர் பேசக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. சோ இந்த சூழல்ல தாவேகாவோட ஒரு கூட்டணி வைப்பாரானா, தாவேகாவோட கூட்டணி வைக்கிறது அஇஅதிமுக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. பாஜகவோட கூட்டணி இருக்கிறது பல பேருக்கு பிடிக்கல. நேற்று கூட அன்வர் ராஜா வெளியில என்ன சொல்றாரு, அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும் சொல்றாரு. இதுதான் பெரும்பாலான அஇஅதிமுக தொண்டர்களின் நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கிறது. சோ 8 மாதம் கழிச்சு என்ன வேணா நிலைமை மாறும் என்று எடப்பாடி சொல்வதன் மூலமாக நிச்சயமாக அவர் தேர்தல் நெருக்கத்தில் தடாலடியான ஒரு முடிவெடுத்து பாஜகவை கைவிட்டு விட்டு அவர் தாவேகாவுடன் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தகவல் சரியாக இருக்குமே, ஆனால் ஏற்கனவே இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டன. முதல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பலனளிக்காமல் போனது. இப்பொழுது மறுபடியும் அந்த முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து.
கடைசி நேரத்துல அப்படியான ஒரு முடிவுக்கு கூட போகலாம், அந்த ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறீங்க. ஒரு 2 நாளுக்கு முன்பாக பிரச்சார சுற்றுப்பயணத்துல ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்குள்ள சேர இருக்கு, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கட்சி வர இருக்கு அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு பேசுறாரு இபிஎஸ். அப்போ தாவேக்காவை தான் அவர் குறிப்பிட்டாரா? அப்படின்னா இபிஎஸ் எண்ட்ல இருந்து மட்டும்தான் இந்த சிக்னல்ஸ் போய்கிட்டே இருக்கா? அந்த பக்கம் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கு சார்? இல்ல அந்த பக்கமும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அவங்க விஜய்க்கு ஒருத்தருக்கு 4 அட்வைசர் வச்சிருக்காரு. 4 அட்வைசர்ல அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க 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 வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜா அந்த கூட்டணி அமைகிற வரையும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது வந்து தாவேக்காவுக்கு அதிகமான இடங்கள், தாவேக்காவுக்கு அதிகாரத்தில் உரிய பங்கு, அது வந்து 2.5 வருஷம் நீங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதா, நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதா, இல்ல துணை முதல்வரா, இல்ல 80 இடங்களுக்கு குறைவாக நாங்கள் பெற மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலது போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு அதிமுக வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இல்லாட்டி அவர் வந்து எப்படி வந்து சொல்வாரு, பிரம்மாண்டமான கட்சி இருக்கு, இந்த பாஜகவோட தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் பிரம்மாண்டமான கட்சி, அதுக்கப்புறம் இப்போ தாவேக்கா வந்திருக்கு, தாவேக்காவோட வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒரு பிரம்மாண்டமான கட்சியும் கூட அவர் சொல்லலாம். அப்போ பாஜகவுடன் எந்த விதத்திலும் கொள்கை சமரசம் கிடையாது, கூட்டணி கிடையாது அப்படின்னு செயற்குழுவிலேயே தீர்மானம் போட்ட விஜய், அப்ப அந்த பிரம்மாண்டமான கட்சியின் விஜய் தான் அவர் கூப்பிடுறாரு நினைக்கிறேன். பாஜகவை கூட வச்சுருந்தே விஜய் கூப்பிடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவே வந்து ஒரு இண்டிகேஷன், பாஜக வந்து அவர் கைவிட்டு போயிட போறான்றது ஒரு இண்டிகேஷன். இது பாஜக இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள், அதை எப்படி டீல் பண்ண போகிறார்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள்லாம் பேசுவதை பார்த்தால் எடப்பாடியோட உள்மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்களோ என்று தோன்றுகிறது ஆக்சுவலா. அதனால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவை எந்த நேரத்திலும் அல்ல, தேர்தல் நெருக்கத்தில் கைவிடுவதற்கு வந்து இவர் தயாராகிவிட்டார், எடப்பாடி அவர்கள் தயாராகிவிட்டார். இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். ரெண்டாவது வந்து எவ்வளவு ஒரு குழப்பத்தில் வந்து எடப்பாடி இருக்கிறார் என்பது இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது பாஜகவை கையை பிடித்துக் கொண்டு அது கூட்டணியில் இருக்கிற அவர் வந்து பாஜக பக்கமே திரும்பாத சிபிஎம் திருமாவை பார்த்து நீங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் ரத்தன கமலம் விரிக்கிறேன்னு சொல்றார். பாஜகவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பாஜகவுக்கு பிடிக்காத, பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற கட்சிகளை வந்து அவர் கூப்பிடும் போது அவர் பாஜகவை பத்தி என்ன நிலைப்பாடு வச்சிருக்காரு அதுல இருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பாஜகவை வந்து மிரட்டுறாரு, இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொன்று வந்து உங்களை விட்டு நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. திமுக அணியில் இருக்கிற எந்த கட்சிகளும் தற்சமயத்துக்கு போவதற்கு தயாராகவில்லை. கடுமையான ஒரு பதிலை எடப்பாடிக்கு வந்து எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்கள் என்பது தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மாண்டமான கட்சி, அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு, பாஜக வந்து விட்டுட்டு போயிடுவாரா இல்லையான்ற ஒரு தெளிவற்ற ஒரு நிலை, இந்த மாதிரி கோயலிஷன் கவர்மெண்ட்ல இருக்கிற குழப்பங்கள், இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அவரோட பயணத்துல வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார் உங்களுடைய கருத்துகளுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.